2020 வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த வருஷத்துடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேண்டமிக். ரொம்பவே கம்மி ஸ்மார்ட் ஃபோன் 2020ல் லான்ச் ஆயிருந்தாலும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 2020 லான்ச் ஆன பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ 2020ல் லான்ச் ஆன பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரி செக்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்லேயும் இருக்குது, 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னாலும் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியல்மியுடைய பாப்புலரான Realme 7S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் மீடியாடெக் ஹீலியோ G95 ஒரு கேமிங் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேமிங் செக்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கேமராவும் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்து பேட்டரி செக்மெண்ட்டும் 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கீழே ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் Realme 7 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே சமயத்தில் 15,000 வந்து உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வேணும் அப்படிங்கும்போது Realmeயுடைய Narzo 20 Pro வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு கேமிங் சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G95ல கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 4500 mAh பேட்டரி, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வேணும் அப்படிங்கும்போது Realme Narzo 20 Proவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். POCO உடைய M2 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,000 கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க POCO. அதே சமயத்தில் இது Snapdragon 720G இந்த சிப்ஸில் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக Snapdragon 720G அப்படின்னு சொல்லும் போது 16,000 மேலே தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது POCO M2 Pro வந்து அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு 15,000 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதோட பெரிய ஹைலைட்டாக இருந்தது அந்த டைமில். அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவும் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக கொடுத்ததுனால POCO M2 Proவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதே Snapdragon 720Gயில் வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட், அதாவது ரியர் சைடாக இருக்கட்டும், செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து ரெட்மியுடைய Note 9 Pro Max வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல அவுட்லுக்கோட. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது 2020லே மோட்டரோலா லான்ச் பண்ண ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக மோட்டரோலா அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா கொடுத்துருந்தாங்க. Motorola One Fusion Plus. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாப்அப் செல்ஃபி கேமராவோட உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேவோட வருது. ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2020ல் பெரிய அளவில் லான்ச் ஆகலை. ஸோ Motorola One Fusion Plus வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கும். அதே சமயத்தில் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G, 5000 mAh பேட்டரி, குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து Motorola One Fusion Plusலேயும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதோட அவுட்லுக் அண்ட் கலர் வேரியன்ஸும் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் Motorolaவுடைய One Fusion Plusல.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அதுவும் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா பெஸ்ட் டிஸ்பிளேவோட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme உடைய 7 Pro. ஸோ Realme உடைய பாப்புலரான சீரீஸில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதே இதோட சூப்பர் AMOLED பேனலுக்காக தான். ஸோ பெஸ்ட் டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா Realme உடைய 7 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது POCO உடைய பாப்புலரான X சீரீஸில் POCO X3. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா POCO பிராண்டு கீழே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. கேமரா வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 732G கூடவே 6000 mAh பேட்டரி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியும் பெஸ்ட்டாக கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட். ஸோ ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட அவுட்லுக் அண்ட் POCO பிராண்டிங். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, இதோட வெயிட் இது ரொம்பவே ஹெவியான ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை, வெயிட்டும் சரி அவுட்லுக் ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை. அப்படிங்கும்போது POCO X3 வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே 2020 வந்து எல்லாருமே காஸ்ட்லியாக லான்ச் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 20Kல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. Moto G5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு புது சிப்செட்டில் இவங்க கொடுத்துருந்தாங்க ஸ்னாப்ட்ராகன் 750G. இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்தது. இதோட அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இதோட கேமரா 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்டரின்னு. ஸோ ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதே சமயத்தில் கம்மி விலையில் வேணும் அப்படிங்கும்போது Moto G5G ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 2020 லான்ச் ஆன பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் இது. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் எது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.